சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா வந்து வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். சரி வாங்க, நம்ம ஆல்ரெடி ஏகப்பட்ட ஐபி வீடியோ வந்து போட்டுவிட்டோம். எப்படி அப்ளை பண்ணுறது, எந்த டைமில் அப்ளை பண்ணால் கிடைக்கும், அதேமாரி எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து சேனலில் இருக்குது, வந்து போய் பாருங்கள். ஸோ இந்த ப்ரீமியர் எனர்ஜிஸ் ஐபிஓ வந்து பார்த்திங்க அப்படின்னா 2830 கோடிக்கு வந்து இவங்க வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீட்டைல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஸ் யூஷுவல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 35% கிட்ட வந்து கொடுக்குறாங்க. ஏன்னா கம்பெனி வந்து பெருசாக நஷ்டம் பண்ணலை. இந்த ஐபிஓ வந்து எப்போ ஓப்பன் ஆகுதுன்னு வந்து பார்த்திங்கன்னா 27ஆம் வந்து ஓப்பன் ஆகுது, 29ஆம் வந்து க்ளோஸ் ஆகுது. நம்மளுக்கு அலாட்மெண்ட் வந்து 30ஆம் தெரியும். வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் வந்து லிஸ்ட் ஆகிடும், செப்டம்பர் 3 வந்து லிஸ்ட் ஆகிடும். மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் இஷ்யூ வந்து 1291 கோடிக்கும் ஆஃபர் ஃபார் சேல் 1540 கோடிக்கும் வந்து கொடுக்குறாங்க. இப்போ நம்ம ரீட்டைலராக இருக்கும்போது மினிமம் வந்து ஒரு லாட் அப்ளை பண்ணணும், 14,850 வந்து பண்ணணும். இதே ரீட்டைலர் நீங்கள் அதிகமாக பணம் வச்சுருந்தீங்கன்னா 1,93,050 வரையும் பண்ணலாம், 13 லாட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து இந்த ஐபிஓ வர்றதுக்கு முன்னாடி ப்ரமோட்டரோட ஷேர் ஹோல்டிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா 73% இருக்குது. இந்த ஐபிஓ வந்துட்டு நம்ம எல்லாம் ஷேர் வந்து வாங்கினதுக்கப்புறம் ப்ரமோட்டரோட ஹோல்டிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா 67% கிட்ட இருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து ஒரு எனர்ஜிஸ் ரிலேட்டட் ஸ்டாக்குங்கிறதுனால இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மேனுஃபேக்சரிங், சோலார் செல், சோலார் பேனல் இது எல்லாமே வந்து பண்ணுறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா சோலார் மாடல் இது எல்லாமே வந்து பண்ணுறாங்க. இபிசி சொல்யூஷன் அண்ட் ஓஎன்டிஎம் சொல்யூஷனும் வந்து கொடுக்குறாங்க. இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஹைதராபாத், தெலுங்கானாவில் வந்து எல்லாமே இருக்குது. இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளைண்ட்டு பெரிய பெரிய ஆளுங்களாக தான் இருக்காங்க. என்டிபிசி, டாடா பவர் சோலார் லிமிடெட், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேனசோனிக், இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஆளுங்களாகவே இருக்காங்க, கிளைண்ட்லாம் வச்சுருக்காங்க. கரண்ட்டாக வந்து இந்த கம்பெனியோட எம்ப்ளாயி 1447 பேர் இருக்காங்க. ரெவென்யூ பார்க்கும்போது ஓரளவு ஓகே தான் இருக்குது. பட் இந்த ஜூன் குவார்ட்டர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பி ரேஷியோ வந்து 82 இருக்குது. போஸ்ட் ஐபிஓ வந்து 25 மாறிடும். ஸோ கரண்ட்டாக இதோட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் நம்ம அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா 57 கிட்ட இருக்குது. தேவலாம் வேறு லெவலில் இருக்குது. மேபி நியர்பை டேர்மில் வரும்போது 70-80 கூட போக அதிகமாக சான்சஸ் இருக்குது. பாருங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் எப்படி ஆகிருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாரி வந்து அப்ளை பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக இதில் வந்து அப்ளை பண்ண போகிறேன். பட் நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுறதுனா பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்மளோட ஓரியன்ட் டெக்னாலஜி ஐபிஓ பற்றி போட்டிருந்தோம். வந்து பார்த்திங்கன்னா 34% வந்துருச்சு கிரே மார்க்கெட் ப்ரீமியம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரைடேவோட க்ளோஸ் ஆகுது. நீங்கள் அப்ளை பண்ணுறதுனா இதுவும் பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.